Hello students, this is Sigba. Exercise 6.1 ல 5th sum பார்க்க போறோம். Prove the following identities அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்ஸா ரெண்டுமே ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் நம்ம போட போறோம். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா secant power 4 LHS எடுத்துக்குவோம். ஈஸி தான் இது ஆக்சுவலாக பார்த்தா ஏதோ கஷ்டம் மாதிரி தெரியும், ஈஸியான சம் தான். secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta. இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1 வந்து நான் 1 power 4 எடுத்துட்டாலும் 1 தானே. இந்த 1 வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 power 4 எத்தனை பவர் போட்டாலும் 1 ஒன்றா தான் இருக்க போகுது. ஸோ அந்த a power 4 minus b power 4 ஃபார்முலா இருக்குது. நம்ம இது வரைக்கும் இந்த சாப்டரில் யூஸ் பண்ணல, நம்ம 3rd சாப்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலானா அது a power 4 minus b power 4 ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், அதான் அந்த ஃபார்முலா. சரியா? ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போது இந்த secant power 4 வந்து அப்படியே இருக்கும், secant power 4 theta அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே தான் இது வந்து a equal to 1 அப்படின்னா a power 4 equal to 1 power 4னா a வந்து 1, b வந்து sin theta, power 4 கேன்சல் ஆயிருமா, b வந்து sin theta. அப்போ a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்னா 1 தான், ப்ளஸ் b ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் theta. சரியா? அதே மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர்னா 1 தான், மைனஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta. லாஸ்ட்ல இந்த 2 tan ஸ்கொயர் theta அப்படியே இருக்கட்டும். இது வரையும் ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, காஸ் ஸ்கொயர் டீட்டாவா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்றது என்ன, காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ அது அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது secant power 4 theta 1 plus sin square theta 1 minus sin square thetaக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே cos square thetaவை யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன இருக்குது, மைனஸ் 2 tan square theta. ஓகே, இந்த காசும் சீக்கனும் ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர் அப்படி வந்துச்சுனாவே நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே என்ன பண்ணலாம், ஓகே இதை நான் 1/ன்னு எழுதிக்கிறேன். ஏன் இதை எழுதக்கூடாதுன்னா இங்கே tan ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், இதை சைன் பை காசுன்னு கீழே தானே காசு வரும். அப்போ இங்கேயும் காஸ் அப்படின்னு வந்தால் எல்சிஎம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால நான் இதை என்ன பண்ணுறேன், 1 by cos power 4 எழுதலாம். காஸ் ஸ்கொயர் வந்து 1 by secant கூட எழுதலாம். நான் ஏன் அப்படி எழுதலைன்னா இங்கே என்ன இருக்குது, tan theta இருக்குது, tan thetaக்கு வந்து sin by cos தானே, அப்போ கீழே காஸ் தான் வரும். அப்போ இதை நான் 1 by cos power 4 theta அப்படின்னு மாற்றிக்கிறேன். இன்ட்டு 1 plus sin square theta இன்ட்டு cos square theta மைனஸ் 2 tan thetaக்கு ஃபார்முலா என்ன, tan theta உடைய ஃபார்முலா வந்து tan thetaக்கு ஃபார்முலா sin theta by cos theta. ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ டேனுக்கு பதிலாக sin ஸ்கொயர் theta by cos ஸ்கொயர் theta. ஸோ இந்த cos ஸ்கொயருக்கும் இந்த பவர் 4க்கும் அடிச்சிங்கன்னா மிச்சம் இருக்கும், 2 தான் இருக்கும், cos ஸ்கொயர் theta தான் இருக்கும். ஸோ அது 1 into 1 plus sin square theta 1 plus sin square theta அப்படியே வந்துருமா, by cos square theta minus 2 sin square theta by cos square theta. ஓகே, இப்போ டினாமினேட்டர் வந்து காமனாக இருக்கா, அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ டினாமினேட்டர் காமனாக இருந்தால் நியூமரேட்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன இருக்குங்க, 1 plus sin ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 2 sin ஸ்கொயர் டீட்டா. அப்போது 1 அப்படி இருக்கட்டும். அங்கே வந்து ரெண்டுமே sin ஸ்கொயர் டீட்டா, மைனஸ் 2 sin ஸ்கொயர் டீட்டாவில் ஒரு ப்ளஸ் sin ஸ்கொயர் டீட்டா போச்சுன்னா, ஒரு நம்பர் நெகட்டிவ் ஒரு நம்பர் பாசிட்டிவ்னா சப்ராக்ஷன் பண்ணணும். 2ல் 1 போச்சுன்னா 1 sin ஸ்கொயர் டீட்டா, பெரிய நம்பர் மைனஸில் இருக்கா, அப்போ மைனஸ் sin ஸ்கொயர் டீட்டா by cos ஸ்கொயர் டீட்டா.
நம்ம இப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்ன இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் டீட்டாவா. ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்துருச்சு பாருங்கள் ஆன்சர். அப்போ இது ரெண்டும் கேன்சல், அப்போ ஈக்குவல் டு 1. அப்போ RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சிட்டேன். செகண்ட் ஒன். செகண்ட் பார்த்தீங்கன்னா cot theta மைனஸ் cot theta அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, LHS எடுத்துக்குவோம். நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். cot theta மைனஸ் cos theta பை cot theta ப்ளஸ் cos theta இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ cot theta வந்து நம்ம sin theta பை cos thetaன்னு போடலாமா? cot thetaவை நான் என்ன பண்ணுறேன்னா sin theta பை cos thetaன்னு போடுறேன். சாரி, cos theta பை sin theta. ஆக்சுவலி tan thetaக்கு தான் cos பை sin பை cos வரும். cot thetaக்கு வந்து என்ன வரும்? cos பை sin வரும். அப்போ cos theta பை sin theta, cos theta by sin theta minus cos theta by இதுக்கும் cot theta க்கு வந்து cos theta by sin theta. ஓகேவா? அந்த tan theta க்கு ரெசிப்ரோக்கல் தான் cot theta அப்படி போட்டாச்சு. மைனஸ் ப்ளஸ் cos theta இங்கே. ஓகே, கவனிச்சிட்டே வாங்க. இந்த cos theta அப்படி இருக்கட்டும். மைனஸ் sin into cos sin theta cos theta by sin theta. LCM எடுத்தீங்கன்னா இந்த டிவைட் வந்து என்ன ஹோல் டிவைடட் பைன்னு ஆகிடும். பை இங்கே cos theta ப்ளஸ் sin theta cos theta by sin theta. இந்த பை sin theta இந்த பை sin theta ரெண்டுமே என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுமா? மிச்சம் இருக்குங்க cos theta ரெண்டுலேயும் காமனாக இருக்கா? வெளியே எடுத்துருங்க. cos thetaவை காமனாக வெளியே எடுத்துருங்க. மிச்சம் இருக்குங்க 1 மைனஸ் sin theta இருக்கும். அதே மாதிரி இங்கே ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? cos theta காமனாக இருக்கா? இங்கேயும் cos theta வெளியே எடுத்துருங்க. 1 ப்ளஸ் sin theta இருக்கும். அப்போ இந்த cos thetaவும் இந்த cos thetaவும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் என்ன இருக்குது? அது அப்படியே எழுதுங்க. 1 மைனஸ் sin theta பை 1 ப்ளஸ் sin theta. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா கொசிகன் theta மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொசிகன் theta மைனஸ் 1ன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சப்போஸ் இதை வந்து நான் sin thetaவில் டிவைட் பண்ணேன்னு வச்சிங்களேன், இங்கே sin பை sin என்ன வந்துடும்? 1 வந்துடுமா? இங்கே 1 பை சைனா கொசிகன் theta வந்துடுமா? அதே தான் கீழேயும் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை மேலேயும் கீழேயும் நான் ரெண்டு டேமையும் sin thetaவில் டிவைட் பண்ண போகிறேன். எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் sin theta பை sin theta பை 1 ப்ளஸ் sin theta பை sin theta. ஓகேவா? அப்போ 1 பை sin theta ரெண்டாக பிரிச்சுருங்க. அது 1 பை sin theta plus sin theta by sin theta பிரிச்சாச்சா? அதே மாதிரி டினாமினேட்டர் அதே மாதிரி பிரிங்க. 1 by sin theta plus sin theta by sin theta. இப்போ sin theta 1 time, sin theta 1 time. நல்லா கவனிங்க. 1 பை ரெசிப்ரோக்கல் ஆஃப் sin theta அப்படின்றது என்ன? கொசிகன் theta. அப்போ கொசிகன் theta அப்படின்னு போடுங்க. அங்கே ப்ளஸ் 1, சாரி இங்கே மைனஸ், சாரி மைனஸ் 1. ஓகே, மேலே மைனஸ் இருக்குது, நான் ப்ளஸ்ன்னு போட்டேன். கொசிகன் theta மைனஸ் 1. இங்கே 1 பை sin thetaனா கொசிகன் theta ப்ளஸ் 1. புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஈக்குவல் டு பாருங்கள், ஆன்சர் வந்துருச்சு. RHS வந்துருச்சு.